திருவாரூருக்கு மிக அருகே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான திவ்ய தேசம் தான் திருக்கண்ணமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான க்ஷேத்திரம். இதற்கு பஞ்ச கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்கள்ல ஒன்று அப்படிங்கிற சிறப்பு உண்டு. 5 கிருஷ்ணாரண்ய க்ஷேத்திரங்களை ஏற்கனவே நம்ம சிந்தனை பண்ணியிருக்கிறோம் கபிஸ்தலத்தை சிந்திக்கிற போதே. இருந்தாலும் மீண்டும் புதிதா இப்பதான் இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்றேன். திருக்கண்ணபுரம், திருக்கண்ணங்குடி, திருக்கவித்தலம், திருக்கோவிலூர், திருக்கண்ணமங்கை. இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருக்கண்ணமங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான ஒரு திவ்ய தேசம் தான். இங்க எழுந்தருளுவதற்கு என்ன காரணம்? பார்க்கடலை தேவாதி தேவர்கள் எல்லாம் கடைகிறாங்க. அப்படி கடைகின்ற போது பார்க்கடல்ல இருந்து ஒவ்வொரு பொருளா வெளிப்படுது. சிந்தாமணி, சூடாமணி, கௌத்துவமணி, மூதேவி, சீதேவி, அகலிகை, காமதேனு, கற்பகமரம் எல்லாம் உள்ளே இருந்து தான் வருது. அதுல மகாலட்சுமி தாயார் சீதேவியாக வெளிப்படுகின்றார். அப்படி வெளிப்பட்ட தாயார் பெருமாளை மனம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு முயல்கின்ற போது தேவாதி தேவர்கள்லாம் நிக்கிறாங்க. கையில மாலையோட நிக்கிற தாயாருக்கு எப்படி இருக்கும்? அப்ப அவளுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. கொஞ்ச நாள் தவம் செய்து இந்த பெருமாளை அடையலாமே, எல்லாரும் இப்படி நம்மளையே பாக்குறாங்களேன்னு அவளுக்கு ரொம்ப நாணம். அந்த நாணத்துல தாயார் என்ன பண்றார்? தான் போய் தவம் செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு தாயார் தேர்வு செய்த இடம்தான் இந்த திருக்கண்ணமங்கை என்று சொல்லக்கூடிய இந்த அழகான திவ்ய தேசம். இங்க தாயார் இருந்து தவம் பண்ணி பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற போது பெருமாள் அங்கிருந்து எழுந்தருளுகிறார். பெருமாள் வந்தா மட்டும் பத்தாதே, இவர் கல்யாணம் அழகா பண்ணிட்டு சந்தோஷமா அப்பா பெருமாள் வந்துட்டார், நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா 33 தேவர்களும் திரும்ப வர்றாங்க. அப்போ தாயாருக்கு மறுபடியும் ரொம்ப வெக்கமா இருக்குதான். என்னடா இது, அங்கேயும் எல்லாரும் இப்படி கூடி நின்னாங்க, இங்கேயும் இப்படி எல்லாரும் கூடி நிக்கிறாங்களே, எப்படி பெருமாளுக்கு நம்ம மாலை போடுறது, எப்படி அவரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு யோசிக்கிறது பெருமாளுக்கு தெரிஞ்சு போச்சு. விட்டா மறுபடியும் இந்த அம்மா இன்னொரு ஊர்ல போய் நான் தவம் பண்றேன், அங்கவா என்ன கல்யாணம் பண்றதுக்குன்னு சொல்லிருவாளோ அப்படின்னு பயந்துகிட்டு பெருமாள் என்ன பண்ணாராம், தேவாதி தேவர்களை எல்லாம் பார்த்து ஜாட காட்டினாராம். நீங்கெல்லாம் உங்க நிஜ உருவத்தை மாத்திட்டு வண்டு ரூபமா எல்லாரும் என் கல்யாணத்தை பார்த்துக்கோங்க. 33 தேவர்களும் தேனீக்களாக வண்டாக தங்களுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டனர். அப்புறமா மகிழ்ச்சியா தாயார் எம்பெருமான திருமணம் செய்து கொள்ளுகின்றாராமா. இந்த திருத்தலத்துல இதனுடைய சிறப்பு தான். இன்னைக்கும் இங்க ஒரு தேன் கூடு இருக்கு. தேவாதி தேவர்கள் நித்திய கல்யாண பெருமாளாக இந்த பெருமாளை தினம் சேவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேனீக்களின் வடிவமாக இங்கு இருந்து அவர்கள் இந்த பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஊருக்கு உண்டான தனிப்பெரும் சிறப்பு. தாயாரும் பெருமாளும் இங்கு வந்ததுக்கு இதுதான் வரலாறு.